உங்களோட கனவுகளை துரத்தி செல்லும் நபராக நீங்கள் இருக்கீங்களா? நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல தொழிலில் லாபம் கிடைக்கணும், நல்ல பார்ட்னர் அமையணும் அப்படின்னு உங்களோட ஆசைகள் கனவாகவே இருக்கா? அது நிஜமாக மட்டும்தான்? அது எதனால்? உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகும்னு நம்பி இருந்து கடைசி நிமிடத்தில் அது நிறைவேறாமல் இருந்துச்சா? நீங்கள் எவ்வளோதான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் உங்களுடைய ஆசைகள் நடக்காமல் இருந்துச்சா? அது எதனால் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்களுடைய கனவுகளை நீங்கள் துரத்தி சென்றாலும் உங்களால் அதை அடைய முடியலை. ஆனால் உங்கள் கனவுகளை நீங்கள் நின்ற இடத்துலையே உங்கள் கனவுகளை உங்கள் கைக்குள்ளே கொண்டு வரலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். எப்படி ஒரு காந்தம் எல்லா இரும்பையும் இருக்குதோ அது மாதிரி நம்மளோட ஆசைகளை இந்த பிரபஞ்சத்தில் இருந்த இடத்துல இருந்து எடுத்துக்கலாம். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட ஆசைகள் பார்த்திங்கன்னா கான்சியஸ் மைண்டில் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் நிறைய ஸ்லோகம் சொன்னாலும் ஆனால் நம்மளோட ஆசைகள் நிறைவேற மாட்டுது அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் நெகட்டிவ் திங்கிங் அதிகமாக வச்சுருப்போம். அதனால தான் நம்மளுக்கு அது நிறைவேறாமல் இருக்குது. அதனால் சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் திங்கிங்கெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மேக்னெட் மைண்டு உருவாகும். மேக்னெட் எப்படி எல்லாத்தையும் ஈர்க்குதோ அது மாதிரி நம்மளோட எல்லா ஆசைகளையும் நம்மளால் ஈர்த்துக்க முடியும். மேக்னெட் பீப்புள் எப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இந்த பொருள் வேணும், இந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னு யார் பின்னாடியும் அலைய மாட்டாங்கங்க. எந்த விஷயத்தை பற்றியும் எப்போவுமே பதட்டமும் பயமும் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. தன்னுடைய லைஃப்பில் நடக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு, லைஃப்பில் நடக்கிற நன்மையும் தீமைக்கும் அவங்களே பொறுப்புன்னு நினைப்பாங்க. மற்றவங்கள குற்றம் சொல்ல மாட்டாங்க. தன்னை யாரோ பாதிக்கப்பட்ட நபராவோ இல்லை ஒரு பலிகாடாவோ பார்க்க நினைக்கிறதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இருக்காது. நம்மளை இவங்க ரொம்ப காயப்படுத்திட்டாங்களே அப்படின்ற எண்ணமோ அல்லது நம்மளை இவங்க ஒரு பலிகாடாக மாற்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமோ அவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. மேக்னெட் பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாமா? மேக்னெட் பீப்புள் பார்த்திங்கன்னா ப்ரெசண்டில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, ரொம்ப வறுமையில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க மிகப்பெரிய நன்றியுணர்வாக இருப்பாங்க. இந்த நன்றியுணர்வு என்ன செய்யும்னா அந்த நன்றியுணர்வை கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அதிகமான ஈர்ப்பு சக்திகள் வரும். மேக்னெட் பீப்புளுக்கு எந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்கவே இருக்காது. அவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு பொறுமையும் ஒரு நிதானமும் இருக்கும். எல்லா விஷயங்களையும் அவங்க கூலாக தாங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. மேக்னெட் பீப்புளாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இதை கூட சொல்லலாங்க. எந்த ஒரு மனிதரும் எந்த சூழலாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கைகள் அது உண்மையாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஆழமாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக நடந்தே தீரும். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு நீங்கள் மனதார நம்பிக்கை வச்சுருந்தாலே அது யூனிவர்ஸ் கண்டிப்பாக நடத்தி வைக்கும். என்னோட பையன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு உங்களோட முழு மனதில் ஆழமாகவும் உண்மையாகவும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் நல்லா படிப்பான். அது யூனிவர்ஸே அவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளும் யூனிவர்ஸ் பேச்சை கேட்டு இனிமேல் நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷனில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடும். நம்ம எவ்வளோ நினச்சாலும் திருப்பி திருப்பி இந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம மனசில் தோணிக்கிட்டே இருக்கே, நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்மளே விட்டு விலகுனாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு பல பேர் நினைப்பீங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும், உடனே குறைக்க முடியாது. அப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப நம்மளுக்கு ஓடிக்கிட்டு இருக்கப்பே நம்ம மனசில் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டா போதும். இந்த சுவிட்ச் வேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்சது அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் புத்திசாலித்தனமாக பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதே இடத்துல நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மனசை பாதிக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் எமோஷ்னலும் நம்ம லைஃப்பில் ஒரு பகுதியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் எமோஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதான். ஏன்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற கெட்ட விஷயங்களை தான் நம்ம எமோஷ்னலாக வெளிப்படுத்துவோம். அதனால் நெகட்டிவ் எமோஷ்னல் வந்து எப்பயுமே நம்மளுக்கு நல்லதாக செய்யும். அந்த நெகட்டிவ் எமோஷனலை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோனுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பண்ணுறதுல பல பேர் பல விதமாக யோசிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க பாசிட்டிவாக யோசிப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க நெகட்டிவாக யோசிப்பாங்க. இந்த நெகட்டிவாக யோசிக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நேரம் நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு வெளியே மனசில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உள் மனசில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காதோ, இப்படி ஆயிருமோ, அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு பல சிந்தனைகள் அவங்க மனசில் ஓடும். இந்த சிந்தனைகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இடையிலே வருவாங்க. இவங்க என்ன செய்யணும்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப அவங்க எண்டு வரையும் போயிட்டு வரணும். இது நடந்தால் என்னாகும், இது நடந்தால் இதாகும் அப்படின்னு லாஸ்ட் எண்டு வரையும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரையும் போயிட்டு வந்தாலே போதும். அவங்களுக்கே அவங்க மனசில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது நடந்தால் இதுதான் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வந்துடலாம். இல்லைன்னா பாதியிலே நின்றோம்னா திருப்பி எங்கிட்டோ சுற்றி அந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கு தான் வருவோம். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வர்றப்ப அந்த எண்டு வரையும் போயிருங்க. எண்டு வரையும் போயிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராது. யூனிவர்ஸை பொறுத்தவரையும் நம்ம ஆர்டர் போடக்கூடாதுங்க, நம்ம ரெக்வஸ்ட்டாக தான் கேட்கணும். நம்மளுக்கு எந்த ஒரு பொருள் வேணாலும் எனக்கு இது கண்டிப்பாக கிடச்சிடணும், இத்தனை நாளைக்குள்ளே கிடச்சிடணும், இந்த டைமிங்கில் தான் கிடைக்கணும், இந்த பர்சன் தான் எனக்கு லவராக வேணும், என்னோடய லவர் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடக்கூடாது. இந்த மாதிரி யூனிவர்ஸ்கிட்ட நம்ம கண்டிஷன் போட்டாலே அது என்ன நினைக்கும்னா அவங்களோட தேவைக்கு மட்டும் நம்மளை உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு யூனிவர்ஸ் நினச்சிக்கிறோம். நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றாது. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா விஷயங்களும் கொட்டி கிடக்குது, அது ஏராளமானது, அது எல்லாத்தையும் சொல்லலாம். அதனால் நம்மளுக்கு எந்த விஷயம் அட்ராக்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்துருச்சுன்னு நம்ம மனசில் முழுசாக நம்பணும். நம்பினாலே போதுங்க, அந்த விஷயங்கள் நம்மளை சுற்றி காந்த மாதிரி வந்துடும் இந்த யூனிவர்ஸில். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே யூனிவர்ஸ்ட்டை கேட்கக்கூடாது. எனக்கு இந்த ஜாப் கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த ஜாப் கிடைச்சா உங்களோட குவாலிட்டி எல்லாம் எப்படி மாறும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி மாறும், நீங்கள் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவீங்க, எத்தனை மணிக்கு ரிட்டர்ன் வருவீங்க, இந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கனாலே போதும், அதோட காந்த சக்தி உங்களை அந்த ஜாப்புக்கே கொண்டு போயிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.